வணக்கம். சென்டர் சீட்டின் ஆன்மீக மற்றும் ஜோதிட பலன்கள். ஓம் ஸ்ரீ குருப்பியோ நமக. குருவே துணை, குருவே தெய்வம், குரு வாழ்க. அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் கும்பராசிக்காரர்கள். கும்பராசிக்காரர்கள் இளமையில் மிகுந்த கஷ்டங்களை அனுபவிக்கும் ராசிக்காரர்களிலே கும்பராசிக்காரர்கள் மிக அதிகமாக இருப்பார்கள். அவர்களுடைய உழைப்பெல்லாம் பிறர் உறிஞ்சி கொண்டு அவர்களுக்கு உண்டான பலன்களை, நன்மைகளை அவர்களுக்கு சென்று சேரவிடாமல் தடுப்பார்கள். இவைகளெல்லாம் அவர்களுக்கு ஒரு 30-35 வயது வரைதான். அதன் பிற்பாடு அவர்கள் தனித்துவமாக விளங்கி அவர்கள் யாருடைய துணையும் இல்லாமல் தனியாக சாதனை படைக்கக்கூடிய ராசிக்காரர்கள் கும்பராசிக்காரர்கள். இயற்கையிலேயே அவர்களுக்கு மிகுந்த எச்சரிக்கை உணர்வோடு யாரையும் அவர்கள் அனாவசியமாக தொந்தரவு செய்யாமல் அவர்கள் உண்டு அவர்கள் பாதை உண்டு என்று செல்லக்கூடியவர்கள். அதிலே இவர்களுடைய தனித்துவம் விளங்கும். இவர்களை தனியாக ஒரு செயலை இவர்களிடம் ஒப்படைத்தால் அதை சிறப்பாக செஞ்சு முடிக்கக்கூடிய எல்லா திறமைகளையும் பெற்றிருப்பார்கள். கடும் உழைப்பாளிகள். இப்படிப்பட்ட கும்பராசிக்காரர்களுக்கு இந்த பராப வருஷத்திலே குரு பகவானும் சனி பகவானும் ராகு கேதுகளும் என்ன பலன்களை கொடுப்பார்கள் என்று பார்ப்போம். குரு பகவான் இவர்களுக்கு இந்த பராப வருஷத்திலே 6ஆம் இடத்திலே இருக்கின்றார். சனி பகவான் இவர்களுக்கு பாத சனியாக 2ஆம் இடத்திலே இருக்கின்றார். ராகு கேதுக்கள் இவர்கள் ராசியிலேயே ராகு பகவானும் 7ஆம் இடத்திலே கேது பகவானும் இருக்கின்றார்கள். இந்த காலகட்டத்தில் இவர்கள் செய்கின்ற வேலைகளிலே இவர்கள் அதிகமான சில சிரமங்களை அனுபவிக்க வேண்டிய சூழ்நிலை வரும். பிறருடைய வேலைகளை தான் எடுத்துக்கொண்டு செய்ய வேண்டிய சூழ்நிலைகள் வரும். அதையெல்லாம் அவர்கள் சகித்து கொண்டு செய்தால் எதிர்காலம் சிறப்பாக இருக்கும். பாதசனியாக இருப்பதால் சிலர் குடும்பத்தை விட்டு வெளிநாடு சென்று வேலை செய்யக்கூடிய சூழ்நிலைகள் எல்லாம் உண்டாகும். குடும்பத்திலே சின்ன சின்ன சிக்கல்கள், பிரச்சனைகள் எல்லாம் மூத்தவர்களால் உருவாகாத வண்ணம் பார்த்து கொள்வது நல்லது. கண் மற்றும் பல் போன்ற முக உறுப்புகளிலே சில கோளாறுகள், பிரச்சனைகள் வருவதற்கு வாய்ப்பு இருக்கு. சிலருக்கு கண் அறுவை சிகிச்சை செய்வதற்கான வாய்ப்புகள் மிக அதிகமாக இருக்கிறது. ஆனால் உடனடியாக கண்ணிலேயோ பல்லிலேயோ கோளாறு இருந்தால் உடனடியாக நீங்கள் தகுந்த மருத்துவரை அணுகுவது மிக நல்லது. உங்கள் வீட்டின் அருகாமையில் இருக்கும் விநாயகரை எப்பொழுதும் வழிபடுவது சிக்கல்களை தீர்க்கக்கூடிய வண்ணம் உங்களுக்கு எல்லா நன்மைகளையும் தரும். குடும்பத்திலே சுப செலவுகள், சுப நிகழ்வுகள், குடும்பத்திலே இருக்கின்ற பிள்ளைகளுக்கான திருமண ஏற்பாடுகள் மற்றும் எல்லாம் சுப விஷயங்களாக நடக்கக்கூடிய காலம் இருக்கிறது. நீங்கள் பணத்தை இப்பொழுது நீங்கள் முதலீடுகள் செய்கின்றோம் என்ற பட்சத்திலே கொண்டு போய் நீங்கள் வேறு எதிலையும் தெரியாத விஷயத்தில் நீங்கள் பங்குச்சந்தையிலோ இல்லது பிட்காயினிலோ இதெல்லாம் போடாமல் நீங்கள் இருக்கின்ற உங்கள் வருமானத்தை நீங்கள் பாதுகாப்பாக வைத்திருப்பது மிக நல்லது. யாரிடமும் நீங்கள் பணம் கொடுத்தால் இப்பொழுது இருக்கின்ற காலத்திலே திரும்பி வருவது கடினம். அப்படி இருக்கின்ற பட்சத்திலே உங்களுக்கு வருகின்ற ஐப்பசி மாதம் வருகின்ற ராகு கேதுகளுடைய பெயர்ச்சி மிக அனுகூலமாக இருக்கின்றது. கேது பகவான் 6ஆம் இடத்திலே சென்று உங்களுக்கு நல்ல தெய்வ அனுகூலத்தையும் தெய்வ பலத்தையும் உண்டு பண்ணுவார். ராகு பகவான் உங்களுக்கு அந்நியர்கள் மூலமாக நல்ல பலன்களை உங்களுக்கு செய்வார். குரு பகவானும் உங்களுக்கு சிறந்த வருமானத்தை கொடுக்கக்கூடிய வகையிலே நல்ல வகையாக இருக்கின்றார். அவரும் உங்களுக்கு அதிசார ரீதியாக சிம்மராசிக்கு பயிற்சியாகி உங்கள் ராசியை பார்ப்பார். அக்டோபர் மாதம் இறுதியிலிருந்து ஜனவரி மாதம் வரை உங்களுக்கு மிக ஏற்றமான பலன்கள் உண்டு. வீட்டிலே இருக்கின்ற எல்லோரிடமும் நீங்கள் சுமூகமாக நடந்து கொள்வது நல்லது. நீங்கள் எதிர்பார்த்த நிதி ஆதாயங்கள், நிதி விஷயங்கள், பண வருமானங்கள் எல்லாம் உங்களுக்கு ஒன்றன் ஒன்றாக வரும். இருப்பினும் நீங்கள் குடும்பத்திலே அதிகமான நேரங்களை செலவிடாமல் நீங்கள் வெளிவட்டாரத்திலே உங்கள் வேலைகளை நீங்கள் பார்த்து கொண்டிருந்தால் மிக நல்லது. எதிர்காலம் உங்களுக்கு சிறப்பாக இருக்கிறது. அடுத்து வரக்கூடிய காலங்கள் உங்களுக்கு ஏற்றங்களை தரக்கூடிய காலமாக நிச்சயமாக அமையும். நீங்கள் உங்கள் உழைப்பிலே நீங்கள் கவனம் செலுத்துங்கள். உழைப்பை நம்புங்கள். யாருடைய சொல்லை கேட்டும் நீங்கள் வேறு எதுவும் தவறான பாதைகளிலே செல்லாமல் இருப்பது மிக நல்லது. ஜாமீன் கையெழுத்து போடுவதெல்லாம் தவிர்த்து விடுங்கள். காவல் நிலையங்களுக்கு சென்று அங்கே எதுவும் பிரச்சனைகளை சிக்கிக்கொள்ளாத அளவுக்கு நீங்கள் மிகுந்த விழிப்புணர்ச்சியிடம் இந்த காலகட்டத்தில் இருப்பது மிக மிக நன்மையை உங்களுக்கு தரும். வாகனங்களை ஓட்டும் பொழுது கவனமாக ஓட்டுங்கள். மிதமான வேகத்திலே ஓட்டுங்கள். அதிகமான வேகத்திலே வாகனங்களை ஓட்டுவதை தவிர்க்கவும். உங்களுக்கு நன்மைகள் எல்லாம் சிறப்பாக நடப்பதற்கு உங்கள் குலதெய்வத்தை நீங்கள் விடாமல் நீங்கள் வழிபடுவது மிக சிறப்பானது. காவல் தெய்வங்களை எல்லாம் வழிபடுங்கள், நன்மையே நடக்கும். ஒரு முறை திருநள்ளாறு சென்று அங்கே நலத்தீர்த்தத்திலே நீங்கள் நீராடி அங்கு சனீஸ்வர பகவானுக்கு சிறப்பு அர்ச்சனைகளை எல்லாம் செய்து வருவது இந்த பாதசனியின் தாக்கத்தை உங்களுக்கு குறைத்துவிடும். மேலும் உங்களுக்கு சிறப்பான நன்மைகள் எல்லாம் ஒன்றன்பின் ஒன்றாக நடப்பதற்கான காலங்கள் கனிந்து வருகிறது. சற்று இந்த காலகட்டத்திலே பொறுமையாக இருந்தீர்கள் என்றால் நீங்கள் நல்ல பலன்களை பெறலாம். உங்களுக்கு எப்பொழுதும் அதிர்ஷ்டம் தரக்கூடிய கிழமைகள் புதன் மற்றும் வெள்ளி. அதிர்ஷ்டம் தரக்கூடிய நிறங்கள் நீலம், பச்சை,
மற்றும் மஞ்சள். அதிர்ஷ்டம் தரக்கூடிய நவரத்தினங்கள் நீலம் மற்றும் மரகதம்.